மொத்தமாக அன்பு கேங்னு சொல்கிற எல்லாருமே சேர்ந்து நாமினேட் பண்ணியிருக்காங்களா இல்லை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நாமினேஷன் லிஸ்ட் வெளியாயிடுச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி, கமருதீன், கானா வினோத், இவங்க 3 பேர் தான் இப்போதைக்கு ஒரு கேங்காக இருக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. கூடவே கலையும் அரோராவும் நாமினேட் ஆயிருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் கானா வினோத், விஜே பார்வதி, கமருதீன் 3 பேத்துக்குமே செமையான ஓட்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அதனால அவங்க ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி மக்களுக்கு நிறைய பேத்துக்கு அவங்கள பிடிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு ஓட்ஸ் கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ கலை இல்லைன்னா அரோரா இந்த வாரம் எலிமினேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுலேயும் வைல்ட் கார்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் வரல. இப்போ வரைக்கும் அவங்க இன்னும் ஃபுல்லாக என்ட்ரு ஆகலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து டபுள் எவிக்ஷன் வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா வைல்ட் கார்ட்ஸை உள்ளே விட்டுட்டாங்கன்னா ரொம்ப கச்சக்கச்சான்னு இருக்கும் வீடு. அதனால டபுள் எவிக்ஷன் வச்சு போத் கலை அண்ட் அரோராவை எலிமினேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அரோரா அடிக்கடி சிக்காய் படுத்துடுறாங்க. அதனால் அரோராவால் இவங்களுக்கு எந்த கண்டென்ட்டும் கிடைக்கிறதில்ல. கலை வந்து அப்பப்போ எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் ஸ்கோர் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. லாஸ்ட் வீக்குமே ஒரு தடவை தான் அந்த டேபிளை தட்டி விட்டு கொஞ்சம் ஹீரோயிசம்லாம் பண்ணியிருப்பார். ஸோ அநேகமாக வந்து கலைக்கும் அரோராக்கும் ஓட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகி அவங்க 2 பேருமே எவிக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் எவிக்ஷனுக்கு வருவாங்கன்னு நினச்சிருந்தீங்க, யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த 5 பேர் தான் நாமினேட்டட் கண்டஸ்டன்ட்ஸ். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.